ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து டியூபல் டிசைன்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ பர்குஷன் ட்ரில்லிங் வரைக்கும் முடிச்சுருந்தோம், சரிங்களா, லாஸ்ட் கிளாஸில். ஸோ அடுத்து வந்து ரோட்ரி ட்ரில்லிங். ஸோ ரோட்ரி ட்ரில்லிங் இந்த மெத்தட் பற்றி பார்க்கலாம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட் இது, சரிங்களா. ஸோ பாருங்கள், இட் இஸ் a ரேபிட் மெத்தட் ஃபார் ட்ரில்லிங் இன் unconsolidated formations. ஸோ unconsolidated ஏரியா ஃபார்மேஷன்ஸில் we can use the rotary drilling. ஸோ இதில் ரோட்ரி ட்ரில்லிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ரி ட்ரில் பிட் அண்ட் ட்ரில்லிங் ஃப்ளூயிட். ஸோ ட்ரில்லிங் ஃப்ளூயிட்னா என்ன, வாட்டர் ப்ளஸ் பென்டோனைட், அதுதான் வந்து ட்ரில்லிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவோம், சரிங்களா. ஸோ இந்த ட்ரில்லிங் ஃப்ளூயிட் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ட்ரில் ஃப்ளூயிடை வந்து ட்ரில் பிட் வழியாக உள்ள அமிச்சு மட்பம் வழியாக ஸோ அந்த மாதிரி லூசர் மெட்டீரியல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும், சரிங்களா. ஸோ இந்த இதுக்கு வந்து கேசிங் தேவைப்படாது. ஸோ மட்ஸே வந்து என்னாகும், இட் ஃபார்ம்ஸ் அ கிளே லைனிங் அந்த வால் ஆஃப் போர்ஹோல். ஸோ மட்ஸே வந்து உங்களுக்கு கிளே லைனிங்காக வந்துடும், சரிங்களா, இந்த மெத்தடில். ஸோ இது எங்கெங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, இட் கன்ஸ்ட்ரக்ட் ஃபார் டீப் வெல்ஸ் அப் டு 45 சென்டிமீட்டர் டயமீட்டர் கேன் பி கன்ஸ்ட்ரக்டட், சரிங்களா. ஸோ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரில் பிட்ஸ் இருக்குது, சரிங்களா. ஃபிஷ் டைல் ட்ரில் பிட், கோன் டைப் ராக் ட்ரில் பிட், கார்பைட் பட்டன் ட்ரில் பிட், சரிங்களா. இது 3 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்கேன். ஃபிஷ் டைல்னால் இதுதான். ஸோ கோன் டைப் இது. ஸோ இது வந்து கார்பைட் பட்டன் ட்ரில் பிட், சரிங்களா. ஸோ நீங்கள் போர் போடையில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரில் பிட்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக வாட்ச் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்பீட் ஆஃப் த ட்ரில் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 to 60 RPM. ஸோ அந்த டென்சிட்டி ஆஃப் த மட் ஃப்ளூயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.02 to 1.14 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப், சரிங்களா. அதே மாதிரி இந்த அப்வர்ட் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ இன் போர்ஹோல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.7 to 1 மீட்டர் பர் செகண்ட், சரிங்களா. அப்போர்ட் ஃப்ளோ வெலாசிட்டி போர்ஹோலில் இருந்து. ஸோ அதோட அட்வான்டேஜஸ் என்ன, ரோட்டரி ட்ரில்லிங்கோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பாருங்கள். ஃபாஸ்ட் ட்ரில்லிங் ரேட், நோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேசிங் தேவையில்லை, இப்போ தான் பார்த்தோம், ஏன்னா அதோட கிளே வந்து மட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும், சரிங்களா. ஸோ டியூரிங் ட்ரில்லிங் கன்வீனியன்ஸ் ஆஃப் வாட்டர் லாக்கிங். ஸோ இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்யூப்மெண்ட் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன், நல்ல ஒரு ட்ரெயினர்னால் மட்டும்தான் இந்த ரோட்டரி ட்ரில் பிட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், சரிங்களா. அதே மாதிரி இட் இஸ் நெசசிட்டி டு ரிமூவ் த மட் கேக் டியூரிங் வெல் டெவலப்மெண்ட். ஸோ வெல் டெவலப் பண்ணையில் இந்த மட் கேக் ஃபார்ம் ஆகும், அதை ரிமூவ் பண்ணணும். அதே மாதிரி ஹைலி பர்மியபிள் அண்ட் கான்டினியூஸ் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன் லாஸ்ட் ஆஃப் சர்க்குலேஷன், சரிங்களா. சர்க்குலேஷன் லாஸ்ட் ஆயிடும், சரிங்களா. அடுத்து ரோட்டரியில் ஏர் ரோட்ரி அண்ட் ரிவர்ஸ் சர்க்குலேஷன் ரோட்ரி மெத்தட், 2 மெத்தட்ஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ ஏர் ரோட்ரி மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுவோம், வி கேன் யூஸ் தி கம்ப்ரஸ்டு ஏர் இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரில்லிங் மட். ஸோ அங்கே மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ட்ரில்லிங் பெட்டுக்கு மட்டுக்கு பதிலாக வி கேன் யூஸ் தி கம்ப்ரஸ்டு ஏர், சரிங்களா. ஸோ ரேப்பிட் அண்ட் கன்வீனியன்ட் ஃபார் ஸ்மாலர் டயமீட்டர் ஹோல்ஸ் இன் கன்சாலிடேட்டட் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன். ஸோ கன்சாலிடேட்டட் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ்க்கு ஸோ இது ஒரு ரேப்பிட் அண்ட் கன்வீனியன்ட் மெத்தடாக இருக்கும். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரில்லிங் டெப்த் ஆஃப் மோர் தென் 150 மீட்டர். ஸோ 150 மீட்டர் எங்கே இருக்க கூட இருமோ அங்கே வி கேன் யூஸ் தி ஏர் ரோட்டரி மெத்தட், சரிங்களா. ஸோ யூஸ்ட் இன் ஃப்ராக்சர்ட் ஃபிஷர்ட் ராக் சூட்டபிள் ஃபார் லைம் ஸ்டோன்ஸ். ஸோ ஃப்ராக்சர்னு கிராக்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கு வி கேன் யூஸ் தி ஏர் ரோட்ரி. ஸோ ஈஸியாக இருக்கும். கிளே லைனிங் இதுக்கு தேவையில்லை, சரிங்களா. கிளே லைனிங் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் திஸ் ஏர் ரோட்ரி மெத்தட். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் பார்ட், ரிவர்ஸ் சர்க்குலேஷன் ரோட்ரி மெத்தட். நேம் இட் செல்ஃப் சொல்லுது, சரிங்களா. ரிவர்ஸ் சர்க்குலேஷன் அதை தான் சொல்கிறாங்க. இட் இஸ் அ மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ரோட்ரி மெத்தட். ஸோ டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ளோ இஸ் ரிவர்ஸ்டு. இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, வாட்டரோட ஃப்ளோ வந்து ரிவர்ஸ் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ரோட்ரி ரிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா. ரோட்ரி ரிக்ஸ் விச் கேன் ட்ரில் அப் டு டெப்த் ஆஃப் 125 மீட்டர். ஸோ 125 மீட்டர் டெப்த் வரைக்கும் we can use this reverse circulation rotary method, சரிங்களா. இதோட டயா ஆஃப் த ட்ரில் பிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0.4 to 1.8 மீட்டர். ஸோ ட்ரில் பிட் அண்ட் ட்ரில் பைப் ரொட்டேஷனல் ஸ்பீட் வந்து 10 to 40 RPMல இருக்கும், சரிங்களா. ரொட்டேஷன் வந்து 40 ரெவல்யூஷன் பெர் மினிட்ல இருக்கும். ஸோ அதே மாதிரி வாட்டர் லெவல் இந்த போர்ஹோல் மெயின்டைன் அட் அபவுட் 2 மீட்டர் அபோவ் தி நேச்சுரல் லெவல் ஆர் அ கிரவுண்ட் லெவல். ஸோ கிரவுண்ட் லெவலோட 2 மீட்டர் அபோவ் தான் இருக்கணும், சரிங்களா, வாட்டர் லெவல். ஸோ இந்த ஹை வெலாசிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரில் பைப்பில் வாட்டர் ஹை வெலாசிட்டியில் இருக்கும் பார்த்தியா, இது என்ன பண்ணுன்னா அந்த கட்டிங்ஸ்லாம் ஈஸியாக வந்து கிரவுண்ட் சர்ஃபேஸுக்கு கேரி அவுட் பண்ணிடும், சரிங்களா. ஸோ அதுதான் ரிவர்ஸ் ரோட்ரி சர்க்குலேஷன் ரோட்ரி மெத்தட், சரிங்களா. அடுத்து இதோட டயா ஆஃப் த ஹோல்ஸ் 35 சென்டிமீட்டர் அண்ட் எபோவாக இருக்கும், சரிங்களா. ஸோ இதுதான். ஸோ பாருங்கள், சக்ஷன் பம்ப் எங்கே இருக்குது, ஸோ போர்வெல் இதுதான் ட்ரில் பிட்டு, சரிங்களா. ஸோ ட்ரில் பைப்பு, ஸோ ரோட்ரி டேபிள் இது செட்டிலிங் பேசின், செக்ஷன் பம்ப், இதெல்லாம் தான். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜர் டயாமீட்டர் ஹோல்ஸ் இன் அன்கன்சாலிடேட்டட் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ். ஸோ லார்ஜர் டயாமீட்டராக இருக்கும் அன்கன்சாலிடேட்டடுக்கு. அதே மாதிரி ரேப்பிட் ட்ரில்லிங் டெக்னிக், இது ரேப்பிடாக ட்ரில் பண்ணிடலாம் டக்குன்னு. ஆர்டிஃபிஷியல் கிராவல் பேக்கிங் நீட்ஸ் ஆர்டிஃபிஷியல் கிராவல் பேக்கிங் தேவைப்படும். மினிமம் போர்ஹோல் டயம் வந்து 40 சென்டிமீட்டர் டு அவாய்ட் த எரோஷன் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் த போர்ஹோல். போர்ஹோலில் சைட்ஸ்லேருந்து எரோஷன் வந்து ஆகாமல் வி கேன் யூஸ் த மினிமம் டயாமீட்டர் ஹோல் ஆஃப் 40 சென்டிமீட்டர், சரிங்களா.
ஸோ அதே மாதிரி அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஷுட் பி ரெடிலி அவைலபிள். ஸோ லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இந்த மெத்தடில். சரிங்களா? ஸோ அடுத்து ரோட்ரி பெர்குஷன் ட்ரில்லிங். ஸோ ரோட்ரி பெர்குஷன் ட்ரில்லிங்கில் என்னென்ன நம்ம பெர்குஷன் ட்ரில்லிங்னால என்ன பார்த்தோம்? கேபிள் டு ட்ரில்லிங் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க காம்பினேஷன் ஆஃப் கேஸ்ட் டு ட்ரில்லிங் ப்ளஸ் ரோட்ரி ஆக்ஷன் ஆஃப் ரோட்ரி ட்ரில்லிங். ரெண்டு காம்பினேஷனாக தான் ரோட்ரி பெர்குஷன் ட்ரில்லிங் சொல்லுவாங்க. ஸோ இதை இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரோட்ரி கம் ஹேமர் ட்ரில்லிங். சரிங்களா? ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணுவோம். ட்ரில்லிங் ஃப்ளூயிடாக கம்ப்ரஸ்டு ஏர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதோட டயாமீட்டர் ஆஃப் ஹோல்ஸ் எவ்வளோனா 15 to 20 சென்டிமீட்டர், டெப்த் வந்து 120 மீட்டர் இன் 10 to 15 ஹவர்ஸில் 10 to 15 ஹவர்ஸில் we can reach a depth of 120 மீட்டர். சரிங்களா? ஸோ ட்ரில்லிங் ஹேமர் பிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10 to 20 இம்பாக்ட்ஸ் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு 10 to 20 இம்பாக்ட்ஸ் கொடுக்கும். சரிங்களா? பெர் செகண்ட். அப்போ எவ்வளோ ஸ்பீடாக ஒர்க் பண்ணணும்னு பாருங்கள். ஸோ கம்ப்ரஸ் ஏர் ப்ரெஷர் எவ்வளோ கொடுப்பாங்க? 750 to 1350 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். சரிங்களா? இதோட ரொட்டேஷனல் ஸ்பீட் 15 to 50 ஆர்பிஎம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி அப்போர்ட் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரில் பைப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900 மீட்டர் பர் மினிட். சரிங்களா? ஸோ அடுத்து ரெடியூஸ்டு ஸ்பீட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் ட்ரில்லிங் இன் ஹார்டர் அண்ட் அப்ராசிவ் ராக்ஸ். சரிங்களா? ஸோ ஹார்டர் ராக்ஸில் ட்ரில் பண்ணையில் வி கேன் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் ரோட்ரி பெர்குஷன் ட்ரில்லிங். சரிங்களா? இது கேவிங் ஃபார்மேஷன்ஸ்க்கு வந்து இட் இஸ் நாட் சூட்டபிள். அதே மாதிரி கன்வென்ஷனல் ரோட்ரி ட்ரில்லிங் மெத்தட் வித் மட் அஸ் அ ட்ரில்லிங் ஃப்ளூயிட் ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்டரி. ஸோ மட்டை வந்து ட்ரில்லிங் ஃப்ளூயிட் யூஸ் பண்ணால் இட் கேன் ஒர்க் வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டும் பார்த்தீங்கன்னா அதோட ட்ரில்லிங் டெப்த்து, போர்ஹோல் டயா, இந்த மாதிரி கீ பாயிண்ட்ஸ் தான். சரிங்களா? மற்றபடி வேறு ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஸோ எந்தெந்த ஏரியாவில் யூஸ் பண்ணலாம், எவ்வளோ டெப்த்து போகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் இந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வரும். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் டிசைன் ஆஃப் டியூபல்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்னென்னா கொஞ்சம் கொஷின். ஸோ அடுத்த டாபிக் வெல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ டெவலப்மெண்ட்டு இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் வரும். ஸோ இதுவும் கொஷின் ஏரியா தான். வெல் டெவலப்மெண்ட்னா என்னென்னா ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் வால்ஸ். சரிங்களா? ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் வால்ஸ் ஆஃப் த வெல்ஸ். ஸோ அதுக்கு தான் வெல் டெவலப்மெண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம்னா ஃபைன் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ அங்கே கோசர் பார்ட்டிகல்ஸை அதை சுற்றி காண்டாக்ட், அந்த ஸ்க்ரீனை சுற்றி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு தான் வெல் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதோட மேஜர் அப்ஜெக்டிவ், இதோட பிரின்சிபல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு காஸ் த ரிவர்சபிள்ஸ் ஆஃப் ஃப்ளோ த்ரூ ஸ்க்ரீன் ஓப்பனிங் தட் வில் ரீஅரேஞ்ச் த ஃபார்மேஷன் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரிங்களா? ஸோ அதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ அதோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டு இன்க்ரீசஸ் த பொராசிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த வாட்டர் பேரிங் ஃபார்மேஷன். ஸோ பொராசிட்டி அஸ் வெல் அஸ் பெர்மியபிலிட்டியை வந்து பெர்மியபிலிட்டி ஆஃப் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? அடுத்து டு கரெக்ட் எனி டேமேஜ் ஆர் கிளாகிங் ஆஃப் வாட்டர் பேரிங் ஃபார்மேஷன். ஸோ ஏதாவது டேமேஜ் இருந்தாலும் கிளாகிங் இருந்தாலும் வி கேன் ரெக்டிஃபை த்ரூ வெல் டெவலப்மெண்ட். சரிங்களா? அதே மாதிரி டு ஸ்டெபிலைஸ் த to stabilize the sand formation around a screened well. ஸோ sand formation வந்து ஸ்க்ரீன்ட் வெல்லை சுற்றி ஸ்டெபிலைஸ் பண்ணிடும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வெல்லோட ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் சாண்ட் ஃப்ரீ வாட்டராக இருக்கும். ஸோ என்னென்ன மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க, வாட் ஆர் த வெல் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ். ஸோ இதில் இருந்தால் கொஷின்ஸ் வரும். ஸோ வெல் டெவலப்மெண்ட் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பை சர்ஜிங், டெவலப்மெண்ட் பை பம்ப்ஸ், டெவலப்மெண்ட் பை கம்ப்ரஸ்டு ஏர், கம்ப்ரஸ்டு ஏரில் பேக் வாஷிங் மெத்தட், சர்ஜிங் மெத்தட். சரிங்களா? அடுத்து டெவலப்மெண்ட் பை ஜெட்டிங் மெத்தட், அடுத்து டெவலப்மெண்ட் பை டிஸ்பர்சிங் மெத்தட். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு மெத்தடே டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டெவலப்மெண்ட் பை சர்ஜிங் மெத்தட். ஸோ சர்ஜிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒர்க்கிங் ஆஃப் த பிளஞ்சர் அப் அண்ட் டவுன் இந்த வெல். ஸோ அதாவது ஒரு பிளஞ்சர் பம்ப் இருக்கும். சரிங்களா? அப் அண்ட் டவுன் இந்த வெல்ல ஒர்க் பண்ணல ஸோ ஃபோர்ஸ் ஆல்டர்னேட்டாக கொடுக்கும்போது ஸோ அதோட ஃப்ளோ வந்து ஸோ ஆல்டர்னேட்டாக இது பண்ணல அதோட ஃப்ளோ வந்து வெளில வந்துடும். சரிங்களா? ஸோ அப்புறம் வந்து இட் இஸ் அலோட் டு ஃப்ளோ பேக் இன் டு த வெல். ஸோ ஃபைனர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிரும். ஸோ இந்த ஆக்ஷன் இதுதான் சொல்லியிருக்காங்க. திஸ் ஆக்ஷன் லூசன்ஸ் ஃபைன் சாண்ட் ஆர் கிராவல் பார்ட்டிகல்ஸ் நியர் த ஸ்க்ரீனை சுற்றி உள்ள ஃபைன் சாண்ட் அண்ட் கிராவல் பார்ட்டிகல்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ ரொம்ப ஃபைனராக இருந்துச்சுன்னா வாட்டர் பர்குலேஷன் இருக்காது. அதனால தான் வி கேன் யூஸிங் சர்ஜிங் மெத்தட். ஸோ வேர் தே கேன் பி ரிமூவ்ட். அடுத்து இந்த சர்ஜ் பிளாக்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது, 2 டைப் இருக்குது. சாலிட் பிளஞ்சர் யூஸ் பண்ணுவோம், பிளஞ்சர் வித் வால்வ் ஓப்பனிங்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ சாலிட் பிளஞ்சர் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா யூஸ்ட் வேர் கிரேட்டர் சர்ஜிங் அதிக லெவலில் பண்ணணும் அப்படின்னா கிரேட்டர் சர்ஜிங் தேவைப்படுனா சாலிட் பிளஞ்சர் யூஸ் பண்ணுவோம். வால் பிளஞ்சர் ஓப்பனிங்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லைட்டர் ஆக்ஷன், சர்ஜிங் ஆக்ஷன் இடத்துல யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இட் இஸ் ஃபேவர்ட் இன் கேபிள் டூல் ட்ரில்லிங். ஸோ இந்த மெத்தட் எங்கன்னா கேபிள் டூல் ட்ரில்லிங்கில் நம்ம படிச்சிருப்போம், ப்ரெக்யூஷன் ட்ரில்லிங்கில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ 2 or 3 days required to develop a deep well by this method. ஸோ 2 to 3 நாள் தேவைப்படும். சரிங்களா? we can while using this surging method ஒரு வெல்லை டெவலப் பண்ணணும் அப்படின்னா. சரிங்களா? அடுத்து செகண்ட் வந்து
டெவலப்மெண்ட் வித் பம்ப்ஸ். ஸோ அதுதான் டெவலப்மெண்ட் பை பம்பிங். ஸோ பம்ப் பண்ணுறது மூலயமா ஒரு வெல்லை டெவலப் பண்ணுறோம். அது எப்படின்னு பாருங்கள். ஓவர் பம்பிங், ரா ஹைடிங் த வெல். சரிங்களா, இந்த 2 மெத்தட். ஸோ பம்பிங் வித் எக்ஸசிவ் ட்ரா டவுன். ஸோ ட்ரா டவுன் எக்ஸஸாக ஓவர் பம்பிங் பண்ணுறோம், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் கிடையாது. ஏன்னா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வந்து ஒரே டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் கிடையாது. ஓவர் பம்பிங் மெத்தட் யூஸ் பண்ண மாட்டோம். ரா ஹைடிங் த வெல், இந்த மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அண்ட் ஸ்டாப்பிங் த பம்ப் இன்டர்மீடியன்லி. ஸோ இப்போ ஓடிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆன் பண்ணி ஸ்டாப் பண்ணோம்னா, ஸோ அங்கே இருக்கிற ஃபைனல் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். சரிங்களா, ஸோ இதை எதை வச்சு யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எஃபெக்டிவ் மெத்தட் வித் டர்பைன் பம்ப் யூஸ் பண்ணோம்னா இந்த மெத்தட் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ரேப்பிட் சேஞ்சஸ் இருக்கும் வெளில. ஸோ இதெல்லாம் தான் இதோட ஒர்க். ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த மெத்தட் வந்து இன்எக்ஸ்பென்சிவ், வெரி எக்ஸ்பென்சிவாக இருக்காது. ஸ்பீடி அண்ட் ஃபேர்லி எஃபெக்டிவ். ஸோ மோஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட், விகோரஸாக இருக்காது. ஸோ கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பம்ப் கெட் சாண்ட் லாக்டு. இதுதான் மோஸ்ட். ஏன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாட்டாக்கு டக்குன்னு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பம்ப் வந்து சாண்ட் லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸசிவ் வியர் அந்த எஃபிஷியன்சியை வந்து ரெடியூஸ் பண்ணுவோம். ஏன்னா பம்ப் வந்து உங்களுக்கு சாண்டை கேரி பண்ணிட்டு வரனால எக்ஸசிவ் வியர்ஸ் இருக்கும் சைடில். சரிங்களா, இஃப் சாண்ட் லாக்டு பம்ப்ஸ் மஸ்ட் பி புல்டு, டிஸ்அசம்பிள்ட் அண்ட் கிளீன்டு கேர்ஃபுல்லி. ஸோ சாண்ட் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா இட் மஸ்ட் பி புல்ட் அவுட் ஆஃப் திஸ் அண்ட் அதை வந்து டிஸ்அசம்பிள் பண்ணணும். சரிங்களா, ஃபுல்லாக அசம்பிள் வெளில எடுத்துகிட்டு அப்புறம் க்ளீனாக கேர்ஃபுல் பண்ணி தான் மறுபடியும் இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து டெவலப்மெண்ட் பை கம்ப்ரஸ்டு ஏர். ஸோ இந்த மெத்தடை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.